அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். தொழிலில் லாபங்களை அடையக்கூடிய யோகமானது ஒருவருக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ஜாதக ரீதியாக கிரக அமைப்பானது மிகவும் சாதகமாக இருக்க வேண்டும். நானும் தொழில் செய்தேன், தொழிலை நடத்தினேன் என்று இருக்காமல் தொழிலில் லாபத்தை சம்பாதித்தேன், சொத்துக்களை சேர்த்தேன் என்ற அமைப்பானது யாருக்கு இருக்கும் பார்க்கின்ற பொழுது அதற்கு ஜாதக ரீதியாக கிரக அமைப்பானது மிக மிக சாதகமாக இருக்க வேண்டும். ஒருவரின் ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு 10ஆம் வீடானது தொழில் ஸ்தானமாகும். அந்த தொழில் ஸ்தானாதிபதி நல்ல பலமாக ஆட்சியோ உச்சமோ பெற்று அமைய பெற்றிருந்து நல்ல வலுவான கிரகங்களுடைய பார்வை என்பது 10ஆம் வீட்டுக்கு இருந்தால் சொந்த தொழில் யோகமானது உண்டாகும். தொழில் யோகம் ஒருவருக்கு இருப்பது மட்டுமில்லாமல் தொழில் செய்கின்ற காலங்களில் சிறப்பான தசாபுத்தியானது நடக்க வேண்டும். சிறப்பான தசாபுத்தி என பார்க்கின்ற பொழுது லக்ன பாவத்திற்கு கேந்திர திரிகோணாதிபதியுடைய திசையும் அது மட்டும் இல்லாமல் தன லாபஸ்தானத்தில் அமையப்பெற்ற கிரகங்களுடைய தசாபுத்தியும் நடப்பது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தசாபுத்தியானது ஒருவருக்கு தொழில் செய்கின்ற காலங்களில் நடைபெற்றால்தான் அந்த ஜாதகர் தொழிலில் லாபத்தை அடைய முடியும். அடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த நடக்கக்கூடிய தசாபுத்தியானது திசையானது லக்ன பாவத்திற்கு நட்பு கிரகமாக இருக்க வேண்டும். லக்ன பாவத்திற்கு நட்பு கிரகமாக இருந்தால்தான் தொழிலில் லாபத்தை அடைவதற்கான யோகமானது ஒருவருக்கு உண்டாகும். நவ கிரகங்களில் ஒவ்வொரு லக்னாதிபதிக்கும் ஒரு சில கிரகங்கள் நட்பு கிரகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நட்பு கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெற்றால்தான் அந்த ஜாதகரானவர் தொழிலில் லாபத்தை அடைவதற்கான யோகமானது உண்டாகும். உதாரணமாக பார்க்கின்ற பொழுது ஒருவர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தால் ரிஷபம் என்பது சுக்கிரனுடைய லக்னமாகும். துலா லக்னமும் சுக்கிரனுடைய லக்னமாகும். ரிஷப லக்னம் துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனுக்கு புதனும் சனியும் நட்பு கிரகமாகும். புதனுடைய திசையோ சனியோட திசையோ நடைபெற்றால் அந்த ஜாதகருக்கு பல்வேறு வகையில் யோகங்களை அடையக்கூடிய அமைப்பானது உண்டாகும். அதுபோல இப்ப மேஷ லக்னம் விருச்சிக லக்னம் என எடுத்துக்கொண்டால் இந்த 2 லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் ஆவார். செவ்வாய்க்கு நட்பு கிரகம் என பார்க்கின்ற பொழுது சூரியன், சந்திரன், குரு ஆகிய கிரகங்கள் நட்பு கிரகமாகும். அப்படிப்பட்ட கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்தால்தான் வாழ்வில் வெற்றி அடைய முடியும். உதாரணமாக ஒருவர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கார் என வைத்துக் கொள்வோம். சிம்மம் என்பது சூரியனோட லக்னமாகும். இந்த சூரியனோட லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை நடைபெற்றால் சனியானவர் சூரியனுக்கு பகை கிரகமாகும். அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட யோகமானது ஒருவர் ஜாதகத்தில் இருந்தாலும் நல்ல சிறப்பான யோகம் இருந்தாலும் சனி திசை நடைபெற்றால் அந்த ஜாதகர் தொழிலில் எவ்வளவு போராடினாலும் முன்னேறுவதற்கு தடங்கள் உண்டாகும். அது மாதிரி ராகு திசை சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நடைபெற்றால் கூட சாதகமான பலன்களை ஏற்படுத்துவதில்லை. சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு எவ்வளவுதான் பலமாக இருந்தாலும் ராகு திசை நடைபெறுகின்ற காலங்களில் தொழிலில் பார்த்தால் எதிர்நீச்சல் போட வேண்டிய நிலைதான் இருக்குமோ தவிர வெற்றி அடைவதற்கு தடங்கல்கள் நிறைய ஏற்படும். தசாபுத்தி சாதகமாக இருக்க வேண்டும்.